ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன் சைடு போகிறதுக்கு, அதாவது சிஇ சைடு போகலாமா, பிஇ சைடு போகலாமா, எந்த சைடு நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். சரிங்களா? நிஃப்டியோட டே கேண்டில்ல இன்னைக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர் டைப்பான கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்தரா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க இருந்து வந்திருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும், அதாவது நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் தான். பட் இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை பார்த்தீங்களா, அந்த 19,880 இந்த ரீஜனுக்கு மேல உடைக்கிற பட்சத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளார இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த டேவோட ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த 19,700 ரீஜன்ல இருந்து 19,900 ரீஜன் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ நம்ம அனலைசிஸ் போகலாம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிட்டேன். ப்ரீவியஸ் டேங்கிறதுனால இன்னைய டேவோட லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேவோட லோ எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இன்னைய டேக்கு இருந்திருக்கு பாருங்க. ஸோ இது நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கேண்டில் இருக்குல்ல, இதோட சப்போர்ட்டுக்கும் ப்ளஸ் இந்த ஜோன்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவல் சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தால் இந்த லெவல் ரீச் பண்ணுறதாகவும், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஃபர்தரா நம்ம இப்போ நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில்ல நான் இப்போ எந்த சேஞ்சஸும் பண்ண விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் இருக்கிற அதே ஜோன்ல தான் இருக்க ட்ரை பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 19,783ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் ப்ளஸ் இன்னைய டேவோட லோ, அது பார்த்தீங்கன்னா 19,750 ரீஜனு. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் உடைக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் 19,670 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அதை நான் என்ன பண்றேன், ஏன் சொல்றேன்னா, இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இப்போ நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட் கலர் வச்சு டாட்டர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஒரு சப்போர்ட், இந்த கேண்டில் பிளஸ் இந்த ஜோனு அப்படியே இங்க நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடம். சரிங்களா? இதுக்காக இந்த லைனை நான் மார்க் பண்ண காமிக்கிறேன் உங்களுக்கு. 19,675. ஸோ இந்த இடம் உடைக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மார்க்கெட் 19,675 ரீஜன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி டவுன் ஆச்சுன்னா 19,575 இந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதே அப்ட்ரேட் போகணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டிலை டெலிட் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இன்னைக்கு ஃபார்மான ஹை இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, இதை 15 மினிட்ஸ்ல போய் பார்ப்போமே. 15 மினிட்ஸ்ல பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். சரியா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிற பார்த்தீங்கன்னா 19,783. இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்ல 1 ஹவர் கேண்டில், அதோட பிரேக் அவுட் லெவல் பாருங்க 19,800. சரிங்களா? ஸோ 19,800க்கு மேல இங்கேருந்து உடச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 19,830, அதாவது இன்னைக்கு டேவோட ஹை இருக்குல்ல, இந்த லெவலும் இதுக்கு மேல உடைக்கிற பட்சத்துல ப்ரீவியஸ் மந்தோட ஹை, அதாவது 19,850 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து ஒரு பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கிற பட்சத்துல ப்ரீவியஸ் வீக் அது 19,880 வரைக்கும் மேல ஏற பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதே டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கும். இந்த 19,750 இந்த ஜோனும் ப்ரீவியஸ் டே ஃபீலிங் கட் ஆகிற பட்சத்துல நீங்க அடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 19,700. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் இந்த இடத்த மார்க் பண்றேன். ஓகேங்களா? 19,700 வரைக்கும் 750ல இருந்துச்சுன்னா 19,700 வரைக்கும் கீழே இறங்கலாம், அதாவது 720 ரீஜன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் மார்க்கெட் டவுன் போச்சுன்னு வச்சுங்க, 19,670 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். மோஸ்ட்லி மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ ப்ரீவியஸா நீங்க பாக்குறப்ப
இங்க எல்லாமே சப்போர்ட் ஜோன்ல இருக்கிறப்ப மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 19,750 ரீஜன் இந்த இடத்துக்குள்ள இருந்து புல் பேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. சரியா? இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் போறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ நிஃப்டியில் நாளைக்கு எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி என்ன மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் வச்சிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் பாருங்கள். இந்த லைன்லேருந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். இந்த ஹைல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு மேலே உடைக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல பை ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு இடையில வந்து இன்னைய டே இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஹையை உடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து 44,300 இந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வந்து ஓவரால் வியூல சொல்றேன். சரிங்களா? ஸோ இது ஃபர்தரா நம்ம வந்து எப்படி நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் போகலாம். 1 ஹவர் கேண்டில் அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த பாட்டம்ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிங்களா? ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் உடைச்சிருக்கு. சரிங்களா? நேற்று இன்னைய டேவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளாரையே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு. சரிங்களா? ஸோ இது ஃபர்தரா இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த ஹை இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பாருங்க இந்த இடம் பிளஸ் இங்க உள்ள கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த ஜோன் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான், அதாவது மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். 43,850 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபர்தராக திருப்பி மார்க்கெட் மேலே ஏற பட்சத்தில் வந்து நமக்கு 43,950 ரீஜன். சரிங்களா? இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவும் நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பாயிண்ட்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 43,858 900 ரீஜனு. சரிங்களா? அதுக்கு அடுத்து மேலே ஏறிச்சுன்னா 43,900. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பிரேக் அவுட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சப்போர்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன ஆயிருக்கு, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்கு ஹை நம்ம வந்து பார்த்தது 43,850. இதுக்கு அடுத்து ஹை போச்சுன்னா 43,900லேருந்து 44,000 வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது ஹையில. சரிங்களா? இதே டவுன் ஆகுது அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா இன்னைய டேவோட லோ இருக்கு பாத்தீங்களா? 43,600 அந்த ரீஜனுக்கு கீழே உடைக்கிறப்ப 43,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் ஜோனு. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த 43,383 இப்போ வந்து 43,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு எப்படி நீ அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். பாருங்க, இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு ஜூம் பண்ணிட்டேன். இதில் இந்த ஹைல இருந்து ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்ல இந்த ஜோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க பார்க்கறது எப்படி இருக்குன்னா ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ இந்த ஹை மேலே உடைச்சிச்சுன்னா ப்ரீவியஸ் டே அதாவது 43,780 அதாவது 800 அடிச்சு அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் லெவல் மாதிரி இதில் நடந்துட்டு புல்பேக் கொடுக்குற பட்சத்தில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதே அப் சைட் போச்சுன்னா இதே வந்து உங்களுக்கு மார்க்கெட் டவுன் சைடு வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ இந்த லோல இருந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு டவுன் ஆகிற பட்சத்தில் இந்த 43,650 இந்த ரீஜன் கீழே உடைச்சிச்சுன்னா 43,600ஐயும் அது கீழே உடைக்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோ 43,500 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து
டவுன் ஆச்சுன்னா எகெயின் 43,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 2 வாய்ப்பும் நடக்காத பட்சத்துல மார்க்கெட்குள்ளார எகெயின் இந்த கன்சால்டேஷன். நான் எப்படி சொல்றேன்னா, இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். சரிங்களா? இதுக்குள்ளாரையே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா குளோபல் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி கன்சிடர் பண்றப்ப ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 43,900 இந்த ரீஜன்லயும் இதுக்கு கீழே வந்து 43,500லயும் வந்து மூமெண்டம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மூமெண்டம் இந்த லெவலுக்குள்ளாரையே நடந்து முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நாளைக்கு எப்படி மூமெண்டம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்குமே வந்து எஃப்ஐஸ் வந்து 455 கோடிக்கு வந்து செல்லிங்ல இருக்காங்க. டிஐஸ் வந்து 721 கோடி பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? அஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ டவ் ஜோன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. S&P 500 ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன்ல டவ் ஜோன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. S&P வந்து -10 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, லேர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஆட் ஆயிக்கோங்க. ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டடா டீடைல் வேணா எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட கமெண்ட்ல நான் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.